30 days 30 ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் இன்றைக்கி டே 21ங்க. மல்டி மில்லட் இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு பசங்க மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் எடுத்துருக்க மில்லட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் சோள மாவு, 1/2 கப் கேழ்வரகு மாவு, 1/2 கப் கம்பு மாவு. இதை வந்து 3 நிமிஷம் போல் கலர் மாறாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பவுலில் கொட்டி வச்சுடுங்க. சூடு நல்லா ஆறின பிறகு இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். கொஞ்சம் சூடும் குறைஞ்சிடும், அந்த மாவும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி இடியாப்பாச்சியில் சேர்த்துருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், இதில் தான் இடியாப்பம் பிழிய போகிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டாலும் சரி, இல்லைனா இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் இடியாப்பம் பிழிஞ்சாலும் சரி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் நமக்கு சூப்பர் சாஃப்டாக மல்டி மில்லட் இடியாப்பம் ரெடிங்க. இது கூட தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெறும் அரிசி மாவு யூஸ் பண்ணி இடியாப்பம் செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.